இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? நான் தான் ஃபாதர், துளசி. இவ என் தங்கச்சி அஞ்சலி. நீயா? அப்போ மகேஷ் வந்துட்டு போனது? மகேஷ் என்ன சொன்னான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீ தான் அஞ்சலின்னா அப்போ ஃபாதர், மகேஷ் எதுக்கு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு? அதை எங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுமா, அது ரகசியம். ஃபாதர், நீங்க சொல்ல போற உண்மையால தான் எங்க குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. ப்ளீஸ் ஃபாதர், எங்களுக்காக சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். அவர் மனைவி இறந்துட்டதா அவர் பாவ மன்னிப்பு கேட்டு போறாருமா. அவங்க சாவுக்கு அவர்தான் காரணம்னு வருந்தினாருமா. ஆனா நீ உயிரோட இருக்கியம்மா. அது பெரிய கதை ஃபாதர். அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக செத்து பொழைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் ஃபாதர். எனக்கு ஒரே மர்மமாவே இருக்கு ஃபாதர். அவரை பத்தி எங்களால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியல. நிறைய தப்பு பண்றாரு, அதை எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ப்ளீஸ் ஃபாதர், அவரு இந்த ஆசிரமத்துல தானே வளர்ந்தாரு. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஃபாதர். மகேஷ் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் அக்ரெசிவான பையனா தான் இருந்தான். பெருசா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டயும் பழக மாட்டான். கொஞ்சம் பழகிட்டாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாமா, உயிரையும் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சதை விட அர்ஜுன், பூபதி அவங்க 2 பேருக்கும் தான் மகேஷை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன்? அதான் உங்க அண்ணன். அவன் பேர் இப்போ முருகன் தானே? ஆமா. எனக்கு இந்த விஷயமே சமீபமா தான் தெரியும். அவன் உங்க அண்ணன் கூட தான் ரொம்ப நட்பா பழகுவான். அவன் மேல உயிராவே இருப்பாமா. அப்ப பூபதி? பூபதியும் அவன் ஃப்ரெண்டு தான். அவங்க கூடவே இருப்பான். அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரியும். எனக்கு மத்தபடி வேற எந்த விஷயமும் தெரியாதுமா. மகேஷ் இந்த சர்ச்சில் இருந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வெளியே இருந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான். நிறைய பசங்களை படிக்கவும் வச்சிருக்கான். அந்த தொடர்பு மட்டும்தான். வேற எதுவா இருந்தாலும் நீங்க பூபதி கிட்ட கேட்டுக்கங்கம்மா. ஃபாதர், அவரோட ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்குறேம்மா. தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ஃபாதர், இன்னொரு ஹெல்ப். நாங்க உங்ககிட்ட பேசின விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரிம்மா, நிச்சயமா சொல்ல மாட்டேன். தேங்க்யூ நான் போய் அட்ரஸ் எழுதி தேங்க்யூ வெரி மச்.